வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெண்டு விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், அவாய்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒன்று ட்ரெஸ் கோடு. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து நான் இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறதே தெரியல சார். நேற்று ஒரு பேரண்ட் கால் பண்ணார், சார் 4 பேக்கெட் இருக்குது சார், எடுக்கலாமா? இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் வந்து 2 ஜிப்பு வந்து வச்சுருக்காங்க சார், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாமா அப்படிலாம் கேட்குறாரு. சரியா? ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் அது என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு தான். பசங்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்க என்ன போட்டுட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி எல்லாம் பக்கா பண்ணி வச்சுங்க. குழந்தை வந்து இது எனக்கு வேணாம்னு சொல்லாத மாதிரி நல்லா பிடிச்ச ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து போட்டு கொடுத்துருங்க. அதுதான் மெயின். சரியா? ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2026 போயிட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும், நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதுவும் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது, 10ஆம் தேதி நடக்குது. அதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது, என்ன சார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் வச்சு ஒரு பேட்ச் சேர்க்குறீங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற 20 பேருமே கவர்மெண்ட் சீட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டோ எடுக்கிறதுக்கு 100% உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அப்படி வரலன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய பணம் நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ டியூஷன் ஃபீஸு அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். பட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீட்டு வாங்கி கொடுத்துருவோம். அதுக்காக எங்களுடைய கோர் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை எப்படியெல்லாம் மார்க் வைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ரைட், வீடியோ கண்டென்ட் போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் பாருங்கள். நான் என்ன போட்டுட்ருக்கேன், டிஷர்ட் போட்டுருக்கேன்னா சிம்பிளுங்க, கீழே ஒரு பேண்ட் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்ன போடணுன்றதுக்கு. ரைட்டா? என்ன வேணா மேக்ஸிமம் ஃபுல் ஷர்ட்டு ஃபுல் ஸ்லீவ் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பாய்ஸ். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? பண்ணிக்கலாமா? ட்ரெஸ் என்ன போடணும்? அப்போ ஒரு டிஷர்ட் போட்டாலும் சரி, ஷர்ட் போட்டாலும் சரி, ஃபுல் ஸ்லீவ் இல்லாமல் போட்டுக்குங்க. சார் நான் வந்து ட்ராக் போட்டு போகலாமா? தாராளமாக போட்டு போகலாம். நான் பேண்ட் போட்டு போகலாமா? போட்டு போகலாம். நான் ஜீன்ஸ் போட்டு போகலாமா? போட்டு போகலாம்ப்பா. ரைட்டா? அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பாய்ஸை பொறுத்த வரைக்கும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக சுடிதார் வந்து என்ன இருக்கோ டீசெண்டாக அழகாக ஜம்முன்னு போட்டு போயிடுங்க. அதுவும் அகைன் என்ன சொல்கிறாங்க, ஃபுல் ஸ்லீவ் போட வேணான்றாங்க. ரைட்டா? மற்றபடி நீங்கள் எதனாலும் இல்லையா, ஒரு டிஷர்ட் போட்டுட்டு கீழே பேண்ட் போட்டு அழகாக ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். இதில் நிறைய ஒரி பண்ணவே தேவையில்லை. ரைட்டா? ஓகே. ஆனால் நீ என்டிஏ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹெவி கிளாத்ஸு ஆர் லாங் ஸ்லீவ்ஸு என்ன இதெல்லாம் தான் நாட் பர்மிட்டட்ன்றோம். புரியுதா? இது ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஹெவி கிளாத்ஸு அண்ட் லாங் ஸ்லீவ் மட்டும் தான் நாட். அப்போ நீங்கள் எது வேணாலும் போட்டு போகலாமா அப்படின்னா அதில் இன்னொன்று வருது. இந்த ஹெவி கிளாத்ன்றப்பயே நிறைய பேர் கஸ்டமரி ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே கேட்டான். அப்ளிகேஷன் போடுறப்ப உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கான், கஸ்டமரி ட்ரெஸ் வேர் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண சொல்கிறான், உனக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 1 hour பிஃபோர் வந்துரு, பிரிஸ்கிங் எல்லாம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அங்கேயும் பிரச்சனையே இல்லை பாருங்க. ரைட்டா? 1 hour பிஃபோர் நீங்கள் போயிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டான். சரி சார், ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன் சார், காலில் போட்டுட்டு போவேன் இல்லை, செப்பல் ஷூஸு, அது என்ன சார் போட்டு போனோம் அப்படின்னா ஷூஸ் நாட் அலௌடு, ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டில்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டு தான் அலௌடு. ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டில்ஸ் ஆர் அலௌடு. ஷூஸ் வந்து கம்பல்சரி சொல்லிட்டா நாட் பர்மிட்டட். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு என்னன்றது சொல்லியிருக்கேன், பாய்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன், காலில் என்ன போட்டுட்டு போகணும் அப்படின்றது. ஸ்லிப்பர்ஸ் என்ற நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில் காலம், நம்ம வந்து வெறும் காலில் நடந்து போக முடியாது. பட் ஷூஸ் நாட் அலௌடு அப்படின்றாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்களா? தென் எண்ணெய் வந்து நம்ம உள்ள கொண்டு போகக்கூடாது. வார்டு ஐட்டம்ஸ் சிலதெல்லாம் இருக்குப்பா, இதை நம்ம கொஞ்சம் கம்பல்சரி நம்ம பார்த்துக்கணும். என்ன தான் சொன்னாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் என்ன சார்ன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து வார்டு ஐட்டம்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2026 நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றவங்க +2 இப்போ தான் படிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருப்பீங்க. 1 year ரிப்பீட் பண்ணலான்னு எடுத்தேன் சார், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து மார்க் வருமானு தெரியல, நான் இன்னொரு இயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் May 10th அன்னைக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறோம். அதுவும் 19ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 20 பேரை எடுத்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் கவர்மெண்ட்டோ கம்பல்சரி நீங்கள் சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோர் டீம் உங்களை கண்டிப்பாக மார்க் வாங்க வைப்பாங்க. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பே பண்ணக்கூடிய
டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். இட்ஸ் எ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. ரைட், பர்ட் ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். எனி ஐட்டம் லைக் டெக்ஸ்சூரல் எழுதின இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அட்மிட் கார்டு, நீங்கள் வேறு எதையும் அட்மிட் கார்டு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் இதை தவிர வேறு எதுவுமே எழுதந்து பிரிண்ட் பேப்பர் அதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது. உள்ள பிட்ஸ் ஆஃப் பேப்பரு இல்லை சார் நான் ரஃப் ஷீட்டு அதெல்லாம் ரஃப் ஷீட்லாம் அவங்க கொடுப்பாங்க. அவங்க ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு போகிறேன் சார், பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் சார், பிளாஸ்டிக் பவுச் எடுத்துகிட்டு போகிறேன் சார், பேனாலாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகிறேன் சார், பென் எடுத்துகிட்டு போகிறேன், ஸ்கேல் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட்டிங் பேட் எடுத்துகிட்டு போகிறேன், பென் டிரைவ்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், எரேசர் எடுத்துகிட்டு போகிறேன், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகிறேன், லாக் டேபிள் அவங்க கொடுக்க மாட்டேன் சார், லாக் டேபிள் எடுத்துகிட்டு போகிறேன், எலக்ட்ரானிக் பென் எடுத்துகிட்டு போகிறேன், எலக்ட்ரிக் ஸ்கேனர், இது எல்லாமே நாட் அலௌடு. இப்போ சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நாட் அலௌடு. எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் சார் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் உள்ள, ஏன்னா நான் எங்கே இருக்கேன்னு எங்கள் பேரண்ட்டுக்கு கால் பண்ணோம், நாட் அலௌடு. ரைட்டா, என்னென்ன நாட் அலௌடு? கம்யூனிகேஷன் டிவைஸு மொபைல் ஃபோன் கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, ஏர்ஃபோன்ஸ் கிடையாது, மைக்ரோஃபோன்ஸ் கிடையாது, பேஜர் கிடையாது. பேஜர்லாம் எங்கே சார் இருக்குன்னா பேஜர் கிடையாது, ஹெல்த் பேண்டு, இது எல்லாத்தையும் நாட் அலௌடு. அதர் ஐட்டம்ஸ் என்ன சார்? வேலெட் நான் வச்சிருக்கேன், ஐயோ வேலெட்லாம் எடுத்துகிட்டு போய் காகல்ஸ் எடுத்துகிட்டு போயிடாது, ஹேண்ட் பேக்ஸ், பெல்ட்டு, கேப்பு எதுவுமே எடுத்துகிட்டு போக, பெல்ட்டு கூட போட்டு போகக்கூடாதுன்றாங்க. அப்போ பார்த்துங்க எதுக்கு பெல்ட்டு போடக்கூடாது? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் சம்மந்தமாக இருக்கும், அதனால் அதை போட்டு போவோம். வாட்ச் எடுத்துகிட்டு போகலாமா? வாட்ச் கிடையாது, ரெஸ்ட் வாட்சும் கிடையாது. அப்போ எனக்கு டைமு கிளாஸ் ரூமில் அவங்களே டைம் வச்சுருப்பாங்க, அலாரம் வந்து உங்களுக்கு பெல்லு கொடுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எப்போ டைம் என்ன ஏது ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி கவனம். சார் நான் பிரேஸ்லெட் போட்டுருக்கேன், அலௌடு இல்லை. கேமரா அலௌடு இல்லை. ரைட்டா சார், நான் நகை போட்டுருக்கேன் சார், வீட்டில் வந்து நான் பிறந்ததுமே இதை போட்டாங்க சார், இதை கட்டக்கூடாதுன்றாங்க சார், அதெல்லாம் போட்டு போகக்கூடாது. மெட்டல் ரிலேட்டட் ஐட்டம்ஸு ஆர்னமெண்ட்ஸு எதுவுமே நாட் அலௌடு. சார் நான் சாப்பிடாம வந்துட்டேன் சார், உள்ளே போய் சாப்பிட்டுக்கிறேன், 11 மணிக்கே வர சொல்கிறாங்க சார், 1 மணிக்கு தானே எக்ஸாம், நான் 12:30 மணிக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், நாட் அலௌடு. எனி ஃபுட் ஐட்டம்ஸ் ஓப்பன்ட் ஆர் பேக்டு, வாட்டர் பாட்டில் ஆல்சோ நாட் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலௌடு. ரைட்டா, எனி அதர் ஐட்டம் விச் குட் பி யூஸ்டு ஃபார் அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பை ஹிட்டிங் கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் மைக்ரோ சிப்பு, கேமரா, ப்ளூடூத் டிவைஸு, இது எல்லாமே நாட் அலௌடுப்பா. அதனால் எதுக்கு இதெல்லாம் அலௌடு இல்லை, எடுத்துகிட்டு வர வேண்டாம் உள்ளே வரப்பி அப்படின்னா, இதெல்லாம் நான் சேஃப்டியாக வைக்கிறதுக்கு ஒரு நான் தான் சொன்னேன்ல, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யூரின் போகிறதுக்கும் மோஷன் போகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்றாங்க. பயோ டாய்லெட்டை எடுத்துன்னு வந்து இனிமேல் தான் வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. தண்ணி இல்லைன்றாங்க, ஃபேன் ஓடலன்றாங்க, லைட் எரியலன்றாங்க. இதுவே இல்லாத இடத்துல, ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. அதனால் எப்படி இருக்குன்னே தெரியல, மேலே உழுதுற மாதிரி இருக்குதுன்றான். அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வாட்சை வச்சு டப்புன்னு எதனா கல் ஊந்துதுன்னா உடஞ்சி போச்சுன்னா எதுக்கு தேவையில்லாமல் சேஃப்டி லாக்கர்ஸ் இதெல்லாமே எதுவுமே கிடையாது. நோ அரேஞ்ச்மெண்ட் வில் பி மேட் அட் த சென்டர் ஃபார் கீப்பிங் எனி ஆர்டிகல்ஸ் ஐட்டம்ஸ் பிலாங்கிங் டு த கேண்டிடேட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதுவுமே வைக்கிறதுக்கு உள்ள சேஃப்டியாக எதுவுமே கிடையாது, அதனால எடுத்துகிட்டு வராதன்றான். த கேண்டிடேட் வேரிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த், கஸ்டமரி, கல்ச்சர், ரிலீஜியஸ் ஷுட் ரிப்போர்ட் அட் த சென்டர். இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா, 1 hour பிஃபோர் போயிட்டீங்கன்னா அதெல்லாத்தையும் பக்காவாக அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஃப்ரிஸ்கிங் பண்ணிவிட்டு உள்ள உங்களுக்கு வித்தவுட் எனி இன்கன்வீனியன்ஸ் உங்களை உள்ள அமுச்சு வச்சுருவாங்க. ரைட்டா, இதை மட்டும் பார்த்துக்குங்க. என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், என்ன வேர் பண்ணிட்டு போகணும், செப்பல் போடலாமா செப்பல் போடக்கூடாதா, என்ன ஐட்டம்ஸ் நான் கேரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஐட்டம்ஸை வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னாலும் எனக்கு 9176552121 நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிடுங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பிரமாதமாக எழுதணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் எந்த மதத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய கடவுள் உங்களுக்கு கூடயே இருப்பார். உங்களுக்கு அற்புதங்களை பண்ணுவாங்க கடவுள், உங்களுக்கு வந்து அதிசயங்களை பண்ணுவாங்க. கடவுளோட நம்பிக்கையோட, உங்கள் மேலே நம்பிக்கையோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிளஸ் பண்ணி அனுப்புங்க. உங்கள் குழந்தைங்களை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு மேல் மேலும் வளர்கிறதுக்கும் வாழ்க்கையில் மேல் வருவதற்கும் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உதவும். தேங்க்யூ.